தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. இறப்பும் நம்பிக்கையும். இந்த 5வது வாரம் நமக்கு இறப்பிலிருந்து எவ்வாறு நம்பிக்கை உண்டாகின்றது என்பதை குறித்து பேசுகின்றது. 3வது வாரத்தில் தண்ணீர் எப்படி நம்பிக்கையின் அடையாளமாக இருந்ததோ, 4வது வாரத்தில் எப்படி ஒளி நம்பிக்கையின் அடையாளமாக இருந்ததோ, அதே போன்று இந்த 5வது வாரத்தில் இறப்பு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை இயேசு இன்று நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இறப்பு மனிதன் ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு நிகழ்வு. இது எப்போது வரும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் மனிதன் ஒவ்வொருவருமே, மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மிருகமாக இருந்தாலும் சரி, பறவைகள் யாராக இருந்தாலுமே இறப்பை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் இருப்பதே வாழ்வதற்காகத்தான். அதுவும் நீண்ட நாட்கள் நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள் ஒழிய இறப்பை சந்திப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏன் அவர்கள் தயாராக இல்லை? காரணம் ஒன்று, இறப்பிற்கு பின்னால் என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி மனிதனின் மனதிற்குள் எழுகிறது. ஆகவே யாருக்குமே அது தெரியாது என்பதால் அதை தெரிந்து கொள்வதற்காக ஒருவர் முயற்சி எடுப்பது என்பது மிக மிக அரிதான ஒரு காரியம். ஒரு மிகப்பெரிய இருட்டான குகை இருக்கிறது, அதற்குள் இதுவரை யாருமே சென்றதில்லை, நான் போய் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்று யாராவது செல்வார்களா? பயப்படுவார்கள் அல்லவா? அதே போன்றுதான் இறப்பையும், இறப்பிற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாததால் இறப்பை சந்திப்பதற்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள். 2வது காரணம் மிக முக்கியமான காரணம். இதுவரை உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் மனிதன் வாழ்கின்றான். தன்னுடைய உறவு, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய பிள்ளைகள் என்று ஒரு உறவுக்குள் வாழ்கின்றான். இறப்பை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? தான் இதுவரை கட்டி காப்பாற்றி இருந்த அந்த வட்டம் தாண்டி அவன் போகின்றான் என்பதை நினைக்கும் பொழுது மனம் பதபதைக்கின்றது. இவர்களை எல்லாம் நான் விட்டு விட்டு செல்கின்றேனே என்று நினைக்கும் பொழுது அவனது மனம் பதபதைக்கின்றது என்ற காரணத்தால் இறப்பை சந்திப்பதற்கு அவன் பயப்படுகின்றான். அத்தோடு சேர்த்து இன்னொரு காரணமும் இருக்கின்றது. இதுவரை இந்த உலகத்தில் உறவு என்று வாழ்ந்து விட்டேன், இறப்பிற்கு பின்னால் எந்த உறவோடு நான் வாழப் போகின்றேன் என்ற ஒரு ஏக்கம் வருகிறது அல்லவா? அந்த ஏக்கத்தின் காரணமாகவும் மனிதன் இறப்பை ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஆகவேதான் இறப்பின் மீது யாருமே நம்பிக்கை வைப்பது இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். என்று லாசர் என்ற ஒரு மனிதனின் வழியாக இறப்பும் ஒரு நம்பிக்கைக்குரிய செயல்தான் என்பதை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றார். அதைத்தான் நீண்ட பெரிய நற்செய்தியாக நாம் இன்று வாசிக்கின்றோம். மற்ற நம்பிக்கைக்குரிய காரியங்களைப் போலத்தான் இறப்பும் நம்பிக்கைக்குரிய காரியமாக அமைகின்றது, கடவுளை பார்க்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளமாக அமைகிறது என்பதை அவர் சொல்கின்றார். இயேசு மட்டுமல்ல, அவரது தந்தையாகிய இறைவனும் கூட இறப்பை மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யலாம்? வாருங்கள், தொடக்க நூல் புத்தகத்திற்கு போவோம். அங்கு 4 இடங்களில் நாம் நம்பிக்கையை பற்றி, இறப்பை பற்றியும் அதிலிருந்து எழக்கூடிய நம்பிக்கையை பற்றியும் நாம் தியானிக்க போகின்றோம். உள்ளே சென்று பார்ப்போமே. முதலாவது, இறப்பு என்பது கடவுளின் படைப்பே. வாழ்வு என்பது கடவுளின் படைப்பை போலவே இறப்பு என்பதையும் கடவுள் தனது சிந்தனையில் வைத்திருந்தார். அதை மனிதனுக்கும் அறிவாக ஊட்டியிருக்கிறார் என்பதைத்தான் தொடக்க நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 16 17 வரை உள்ள வசனங்களில் தந்தையாகிய இறைவனை எடுத்து கூறுகின்றார். எப்படி? எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஏதேன் தோட்டத்தில் மனிதனை விட்டுவிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கின்றார். என்னவென்று? நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் உண்ணலாம், ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணவே கூடாது. அப்படி உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் என்ற ஒரு இறப்பை பற்றிய அறிமுகத்தை கடவுள் தொடக்கத்திலேயே, மனிதன் படைக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த அறிவை, இறப்பை பற்றிய அறிவை கடவுள் மனிதனுக்கு தந்துவிட்டார்.
அப்படி என்றால் கடவுளின் சிந்தனையிலேயே பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கத்தான் வேண்டும் என்பதை கடவுள் தனது சிந்தனையிலேயே வைத்திருக்கிறார் என்பது படைப்பின் தொடக்கத்திலேயே நமக்கு தெரிய வருகிறது அல்லவா? ஆகவே கடவுள் இறப்பை அவநம்பிக்கையின் அடையாளமாக வைக்கவில்லை, நம்பிக்கையின் அடையாளமாக தொடக்கத்திலேயே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பது தெளிவாகின்றது. இரண்டாவது கருத்திற்கு போவோமே. இறப்பு என்பது கடவுள் மட்டும் அறிந்திருக்கவில்லை, மனிதனும் அறிந்திருந்தான், பேயும் அறிந்திருக்கிறது என்பதை தொடக்க நூல் புத்தகம் சொல்கிறது. எங்கு பாருங்கள், 3வது அதிகாரத்திற்கு போவோம். அங்கு 3வது வசனத்தில் ஏவாள் ஒரு வார்த்தை சொல்கின்றார். பேயிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏவாள் ஒரு பதில் சொல்கின்றார். நாங்கள் இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது, உண்ணும் நாளில் சாகவே சாவோம், சாகவே சாவோம் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் என்பதை தெளிவான அறிவு சிந்தனையோடு ஏவாள் பேய்க்கு எடுத்து கூறுகின்றார். அப்படி என்றால் மனிதனும் கூட தனது சிந்தனையில் இறப்பை பற்றிய அறிவை அறிந்து வைத்திருக்கின்றான் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. கடவுள் சொன்ன அந்த காரியத்தால் இறப்பின் மீதும் ஏவாள் நம்பிக்கை கொண்டிருந்தாள். நாங்கள் பாவம் செய்தால் இறந்து போவோம் என்ற அந்த கருத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அந்த கருத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததால் இறப்பின் மீதும் அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள் என்பது அந்த வார்த்தையின் வழியாக தெரிய வருகிறது அல்லவா? அதுவே பேய்க்கு போய் பார்ப்போமே. 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்கின்றது. பேய்க்கு வேலை என்ன? கடவுள் ஒரு கருத்தை இது சரி என்று சொன்னால் அது சரியில்லை என்று சொல்வதுதான் பேயின் வேலை. கடவுள் சரியில்லை என்று சொன்னால் அதுதான் சரி என்று சொல்வதுதான் பேயின் வேலை. ஆகவே பேய் என்ன சொல்கின்றது? சாவை பற்றியே பேசுகின்றது. பேசிவிட்டு நீங்கள் சாகவே போவதில்லை என்று சொல்கின்றது. கடவுள் சாவீர்கள் என்றால் பேய் சாக மாட்டோம் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் பேயும் கூட சாவை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் மனிதன் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைப்பதற்காக நீ சாக மாட்டாய் என்று அவநம்பிக்கையை சாவின் மீது வளர்ப்பதுதான் பேயின் வேலை. கடவுள் சாவின் மீது நம்பிக்கையை வை என்று சொன்னார் மனிதனுக்கு. ஆனால் பேய் என்ன செய்கின்றது? நீ சாக மாட்டாய், சாவின் மீது நம்பிக்கையை வைக்காதே என்று சொல்கின்றது. அப்படி என்றால் மனிதனும் சாவை பற்றி நம்பிக்கை வைத்திருக்கின்றான், பேயும் அறிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் அவநம்பிக்கையை சாவின் மீது ஏற்படுத்துகிறது என்பதை 3வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். அப்படியே 3வது கருத்திற்கு சென்று பார்ப்போமே. 3வது கருத்தை கடவுள் இறப்பை நம்பிக்கையாக மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம். எங்கு? அதே 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்திற்கு செல்கின்றோம். மனிதன் பாவம் செய்து விட்டான், ஓடி ஒளிந்து விட்டான். கடவுள் அவனிடம் பேசிவிட்டு என்ன சொல்கிறார் என்று பாருங்களேன். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கே திரும்பும் வரை என்று சொல்லி சில வசனங்களை பேசிவிட்டு நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். கடவுள் மனிதனை எதிலிருந்து படைத்தார்? மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அப்படி என்றால் தொடக்கம், அதாவது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மண்ணுக்கே திரும்புவாய். அப்படி என்றால் இறப்பு என்று ஒன்று இருக்கத்தான் போகின்றது, நீ இனிமேல் இறக்கத்தான் போகின்றாய் என்பதை கடவுள் அவனுக்கு சாபமாக தரவில்லை, நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றிவிட்டு தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை பாருங்கள். இறப்பை நம்பிக்கையின் அடையாளமாக கடவுள் எப்படி மாற்றினார் என்பது நமக்கு தெரிய வரும். எப்படி? நீ மண்ணிலிருந்து உருவானதால் மண்ணுக்கே திரும்புகின்றாய். கடவுள் களிமண்ணால் மனிதனை படைத்துவிட்டு அப்படியே உயிர் தந்து விட்டாரா என்றால் இல்லை. என்ன செய்தார்? அவரது மூச்சு காற்றை அவனது நாசிகளில் ஊத அதற்கு பிற்பாடுதான் அவனுக்கு உயிர் வந்தது என்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், உடல் என்பது மண்ணிலிருந்து உருவானது, மண்ணுக்கே திரும்பியது. ஆனால் உயிர் மண்ணிலிருந்து உருவாகவில்லை. அது எங்கிருந்து உருவானது? கடவுளின் மூச்சு காற்றிலிருந்து உருவானது. அப்படி என்றால் உயிர் என்பது யாரிடம் தான் திரும்ப வேண்டும்? கடவுளிடம் தான் திரும்ப வேண்டும். உடல் மண்ணிலிருந்து உருவானது, மண்ணுக்கு திரும்பியது. மூச்சு காற்று கடவுளிடமிருந்து உருவானதால் அது கடவுளிடமே திரும்ப வேண்டும். அப்படி என்றால் மூச்சு காற்று திரும்பும் நாள் எந்த நாள்? இறப்பு.
இறக்கின்ற பொழுது நீ மண்ணோடு மண்ணாய் மக்கி போவது இல்லை, நீ கடவுளாகிய என்னிடம் தான் திரும்ப போகின்றாய். நான் உனக்கு கொடுத்த உயிர் மூச்சு என்னிடமே திரும்பி வந்து சேரப்போகின்றது, அதுதான் உனது ஆன்மா என்று சொல்கின்றார். எவ்வளவு அருமையாக கடவுள் இறப்பின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்பொழுது? தொடக்கத்திலேயே நாமெல்லாம் இறப்பை சாபம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இறக்கின்ற பொழுது நமது ஆன்மா கடவுள் எங்கிருந்து உருவாக்கினாரோ அந்த இடத்திற்கே திரும்பி செல்கிறது என்பதை எவ்வளவு அழகாக ஆணித்தரமாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் நம் ஆண்டவராகிய தேவன். ஆகவே இறப்பை பற்றி நாம் கவலை கொள்ளவே தேவையில்லை. இறப்பு என்பது நம்பிக்கையின் அடையாளமாக, கடவுளோடு சேர்ந்து வாழக்கூடிய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை கடவுள் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் நாம் தியானித்தோம் அல்லவா, இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட உறவோடு இருந்தேன், இதற்கு பிற்பாடு எனக்கு யாரு உறவோடு இருக்க போகிறார்கள் என்று. இறந்த பிற்பாடு கடவுளிடம் தானே நாம் செல்ல போகின்றோம். அதை கடவுளே சொல்லி இருக்கின்றாரே. நாம் யாரோடு உறவோடு இருக்க போகின்றோம்? கடவுளோடு தான் உறவோடு வாழப் போகின்றோம் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றது. நான்காவது கருத்துக்கு செல்வோமே. ஏவாள் இறப்பின் மீது எவ்வாறு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று பாருங்களேன். நாம் 4வது அதிகாரத்திற்கு கடந்து செல்வோம். அதற்கு பிற்பாடு காயினும் ஆபேலும் பிறக்கின்றார்கள். காயின் என்ன செய்கின்றான்? ஆபேலை கொலை செய்து விடுகின்றான். இப்பொழுது அவன் மட்டும்தான் மனிதனாக இருக்கின்றான். அதற்கு பிற்பாடு ஆதாம் ஏவாளுக்கு மீண்டும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவருக்கு சேத்து என்று பெயரிடுகிறார்கள். பெயரிட்டு விட்டு ஏவாள் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆபேலின் இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆபேல் இறந்து போய்விட்டான். இறந்து போனால் இறப்போடு அந்த வாழ்வு முடிந்து போவதில்லை, அந்த இடத்தில் இன்னொருவரை கடவுள் வைக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலக பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ இறந்து போய்விட்டார்கள் என்று கேட்டால் அவர்கள் இறந்து போகின்றார்கள். ஆனால் அவரிடத்தில் இன்னொருவரை கடவுள் வைத்து வாழ்வை நீட்டிக்கின்றார் என்பதுதான் ஏவாள் அங்கு சொல்லுகின்ற பொருள். ஒரு குழந்தை இறந்து விட்டால் அத்தோடு சேர்த்து கடவுள் வாரிசை மூடிவிட்டாரா என்றால் இல்லை, மற்றொரு குழந்தையும் கடவுள் உனக்கு தருவார் இந்த உலகத்தில் என்பதைத்தான் ஏவாள் எவ்வளவு விசுவாசமாக வெளிப்படுத்துகிறார். நாமெல்லாம் ஏவாளை கண்ணாபின்னாவென்று திட்டுவிடுகின்றோம். ஆனால் அவர் 3வது குழந்தையை பெற்றெடுத்து விட்டு சொன்ன வார்த்தை எவ்வளவு விசுவாசத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தை. ஆபேலின் இடத்தில் கடவுள் எனக்கு இன்னொரு பிள்ளையை கொடுத்து வைத்திருக்கிறாரே என்று. இதையே ஆன்மீக பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நான் மரித்தாலும் கூட அந்த இடத்தில் கடவுள் வேறு இடத்தில் கொண்டு போய் எனது ஆன்மாவுக்கு ஒரு வாழ்வை தருகின்றார் என்பதை ஏவாள் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆகவே ஏவாளின் வார்த்தையில் நமக்கு தெளிவாக புரிவது என்னவென்றால், இறப்போடு ஒரு வாழ்வு முடிந்து விடுவதில்லை, இன்னொரு வாழ்வை கடவுள் கொடுக்கின்றார். கடவுள் அருளால் நான் சேத்தை பெற்றெடுத்தேன் என்று சொன்ன வார்த்தை அந்த ஆழ்ந்த பொருளை கொடுக்கின்றது. இறந்து போனால் அதோடு வாழ்வு முடிவதில்லை, வேறொரு வாழ்வை கடவுள் எனக்கு தருகிறார் என்பது பொருளாகிறது. அன்பார்ந்தவர்களே, நீண்ட நேரம் தொடக்க நூல் புத்தகத்திலேயே நாம் இருந்து விட்டோம் அல்லவா? கடந்த 3 வாரங்களாகவே நாம் தொடக்க நூல் புத்தகத்தை ஆழ்ந்து தியானித்திருக்கின்றோம். அதிலும் முதல் 3 அதிகாரங்களை. அந்த முதல் 3 அதிகாரங்கள் தான் நமக்கு ஆழ்ந்த விசுவாசத்தையே வெளிப்படுத்துகிறது. அதிலிருந்து நற்செய்திக்குள் செல்லும் பொழுது நமக்கு நற்செய்தி எளிதாக புரிந்துவிடும். எப்படி? வாருங்கள், லாசரை பற்றிய நற்செய்திக்குள் செல்வோம். அங்கு கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இறப்பை பற்றி என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்கள். இறப்பு, இந்த சாவு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, இறைவனின் மாட்சியில் போய் முடிய போகிறது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? லாசரின் இறப்பு கடவுளுக்கு மாட்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்பதை சொல்கின்றார். அப்படி என்றால் இறப்பு ஒரு கொடூரமான காரியம் அல்ல, கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்படி? இறந்து ஆன்மா மேலே செல்லும் பொழுது, கடவுளிடம் செல்லும் பொழுது கடவுளின் மாட்சியை காண்கின்றது. அப்படி என்றால் கடவுளின் மாட்சியை இறப்பு கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கடவுள் சொல்கின்றார். 2வதாக, அவன் நீண்ட தூக்கம் மேற்கொண்டுள்ளான், வாருங்கள் அவனை போய் எழுப்புவோம் என்று இயேசு சொல்கின்றார். இறப்பை பற்றி அவர் நீண்ட தூக்கம் என்று சொல்கின்றார். அது ஒரு தூக்கம் தான். ஒரு சிறுமி இறந்த போதும் கூட அந்த இடத்தில் சென்று இயேசு என்ன சொன்னார்? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்கின்றார்.
அப்படி என்றால் இயேசுவை பொறுத்தவரை இறப்பு என்பது நீண்ட தூக்கம், அவ்வளவே. எப்பொழுது எழுப்பப்படுவோம்? இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது எழுப்பப்பட்டு கடவுளிடம் சென்று சேர்வோம் என்று அவர் சொல்கின்றார். அடுத்ததாக இறப்பை பற்றி இயேசு இன்று என்ன சொல்கின்றார்? இயேசுவை நம்புவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை தன் சீடர்களிடம் சொல்கின்றார். இப்பொழுது நான் உயிருடன் லாசரை எழுப்பப் போகிறேன், என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அந்த இறப்பு, லாசரின் இறப்பு கடவுளாகிய இயேசுவை நம்புவதற்கு வாய்ப்பாக அமைந்தது, நம்பிக்கையின் அடையாளமாக அந்த இறப்பு அமைந்தது என்பதை இயேசு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் அல்லவா? லாசரின் பொருட்டு இயேசு கிறிஸ்துவிடம் பல பேர் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதையும் நாம் தியானிக்கின்றோம். இன்னொரு இடத்தில் 4வதாக இயேசு என்ன சொல்கின்றார்? இறப்பை பற்றி எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை தோமா எடுத்து சொல்லி என்ன சொல்கின்றார்? வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்கின்றார். தோமா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு அருமையான உதாரணத்தை காட்டுகிறார் பாருங்கள். சாவை எல்லோருமே இயேசுவோடு சேர்ந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படியே 6வது கருத்தைக்கு வரும்பொழுது மார்த்தாவிடம் என்ன சொல்கின்றார்? மார்த்தா என்ன சொல்கின்றார்? நீரே மெசியா, நீரே இறைமகன் என்று நான் நம்புகின்றேன் என்று லாசரை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக சொல்கின்றார். ஆக இன்றைய இந்த நற்செய்தியில் பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட இடத்தில் இறப்பை பற்றி பேசும் பொழுது நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக இயேசுவும் பேசுகிறார், மார்த்தாவும் பேசுகிறார், மரியாவும் பேசுகிறார், தோமாவும் பேசுகிறார், சீடர்களும் பேசுகிறார்கள். இவ்வளவு பேர் சொன்னதற்கு பிற்பாடு இறப்பின் மீது நம்பிக்கை வராவிட்டால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஆகவே இறப்பு என்பது கடவுள் மீது வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பதை இந்த நாளில் ஆன்மீக பூர்வமாக, உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம்.